ஹாய் வாங்க. இன்றைக்கி நம்ம வந்து பியர் சோப்பையும் உருளைக்கிழங்கையும் வச்சு உருளைக்கிழங்கு சோப்பு தாங்க ரெடி பண்ண போகிறோம். எப்படி நம்ம உருளைக்கிழங்கு சோப்பு ரெடி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த 2 உருளைக்கிழங்கையும் நல்லா தோல் சீவி எடுத்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு சோப்பு வந்து நான் வந்து என்னோடய சின்ன சிஸ்டர்ஸ்க்கு ரெடி பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து முகத்தில் வந்து பிளாக் டட் அதிகமாக இருக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து நான் இந்த சோப்பு ரெடி பண்ணி கொடுக்குறேன். அவங்க இதை யூஸ் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் இருக்குது. அதனால தான் இந்த சோப்பு திரும்பவும் ரெடி பண்ணுறேங்க. நம்ம சீவி வச்சுருந்தோம்ல அந்த 2 உருளைக்கிழங்கையும் நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசிக்கலாங்க. மண் இருக்கும் உருளைக்கிழங்குல, அதனால் நல்லா அலசி எடுத்துப்போம். அலசின உருளைக்கிழங்கை வந்து நம்ம வந்து ஒரு காய் சீவில் எடுத்து வச்சுக்கலாம். காய் சீவில் எடுத்து வச்சு அதை நல்லா சீவி எடுத்துப்போம். கட் பண்ணி அரைக்கிறதோட நம்ம இது மாதிரி சீவிக்கலாம். நம்ம சீவினா தான் வந்து அதை மிக்சியில் போட்டு அரைக்கிறதுக்கு நல்லா நைஸாக வரும். கட் பண்ணால் கொஞ்சம் திப்பியாக இருக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால் நம்ம வந்து கட் பண்ண தேவையில்லை. நம்ம இது மாதிரி சீவி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நல்லா சீவிட்டேன். 2 உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்துருக்கேன். எந்த அளவுக்கு நான் சீவிருக்கேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா சீவி, இந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்து நம்ம அது வந்து ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். ஒரு மிக்சி ஜாரில் மாற்றி நம்ம அரைக்கும் போது அது நல்லா நைஸாக வரும். பாருங்கள், மிக்சி ஜாரில் மாற்றி அதை அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா நைஸாக அரைக்கணும். ஏன்னா வந்து நம்ம சோப்பு மெல்ட்டாக்கி போடுறதுனால அது கூட நம்ம வந்து இந்த போட போகிறோம். அதனால் இது உருளைக்கிழங்கை வந்து நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். நைஸாக கிப்பி இல்லாமல் கட்டி இல்லாமல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். அதனால தான் வந்து நம்ம காய் சீவுறது. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா சீவி எடுத்தாச்சு. சீவி எடுத்து வச்சிடறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சோப்பு எடுத்து வச்சுருந்தோம்ல அந்த சோப்பை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. இங்கே பாருங்கள், பியர்ஸில் வந்து நான் கிளிசரின் சோப்பு தாங்க எப்பயுமே யூஸ் பண்ணுவேன். சோப்பு ரெடி பண்ணுறதுக்கு எப்பயுமே அந்த சோப்பு யூஸ் பண்ணால் தாங்க நல்லாயிருக்கும். நாங்கள் இந்த கிளிசரின் சோப்பு வச்சு நாங்கள் நிறையா சோப்பு ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு சிஸ்டர்ஸ் வந்து பீட்ரூட் சோப்பு போடுவாங்க, ஒரு சிஸ்டர்ஸ் வந்து மஞ்சஸ்தா சோப்பு போடுவோம். அது மாதிரி எங்களுக்கு தேவையான சோப்பு நாங்களே வீட்டில் ரெடி பண்ணிப்போம். இந்த கிளிசரின் சோப்பு, பியர்ஸில் கிளிசரின் சோப்பு வாங்கி நாங்கள் ரெடி பண்ணிப்போம். ஒரு தடவை மீஷோவில் ஆர்டர் பண்ணேன் சோப் பாரு. அது வந்து எனக்கு செட் ஆகலை. ஒரு மாதிரி டைட்டாக க்ரிப்பாக பிடிக்க முடியல, வளவலன்னு ரொம்ப இருந்ததுனால நான் சோப் பார் வாங்குறதே விட்டுட்டேன். பியர்ஸில் தாங்க சோப்பு, பியர்ஸில் வாங்கி பியர்ஸ் சோப்பில் நான் சோப்பு ரெடி பண்ணிவிடுவேன். இங்கே பாருங்கள், அந்த சோப்பு கட் பண்ணும் போதே ஒரு மாதிரி கண்ணாடி மாதிரி அழகாக இருக்குது. எனக்கு இது ரொம்ப பிடிக்கும். எப்பயுமே நான் சோப்பு ரெடி பண்ணும்போது இந்த கண்ணாடி மாதிரி இருக்கும் சோப்பு, அது ரொம்ப பிடிக்கும். அதனாலே நான் அதை கட் பண்ணி பாருங்கள், இந்த அளவுக்கு கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி பார்ப்பேன். இந்த அளவுக்கு கட் பண்ணால் தாங்க நம்ம வந்து சோப்பு வந்து டபுள் பாயில் மெத்தட் பண்ண போகிறோம். அதில் வந்து மெல்ட் ஆகும். அதனால் சின்னதாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்ம அடுப்பு பற்ற வச்சு வானலில் வச்சுக்கலாம். வானலில் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அந்த தண்ணி வந்து கொதிக்கணும். கொதிச்சா தான் வந்து அது கொஞ்சம் சோப்பு மெல்ட் ஆகும். இப்போ கட் பண்ணி வச்சுருந்தோம்லங்க, அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துலையோ இல்லை ஒரு கிண்ணத்துலையோ இந்த ஒரு சின்ன பேஷன்லையோ எதுலையோ உங்களுக்கு எது இருக்கோ அதில் நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. மாற்றி எடுத்து அந்த தண்ணி கொதிக்கணும். அந்த தண்ணி கொதிச்சா நம்ம பார்க்கணும். அந்த தண்ணி கொதித்த பிறகு தான் இந்த சோப்பு எடுத்து அது உள்ளே வைக்க முடியும். அங்கே பாருங்கள், தண்ணி இந்த அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு. ஏன்னா கொதிச்சா தான் அந்த சோப்பு மெல்ட் ஆக முடியும். அதனால தான் தண்ணி கொதிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த சோப்பை தூக்கி அந்த கொதிக்கிற தண்ணியில் நம்ம வச்சிடலாம். இங்கே பாருங்கள், வச்சுட்டு நம்ம கைவிடாமல் கிண்டிகிட்டே இருப்போம். இந்த கட்டியாக இருக்கிற சின்னதாக கட் பண்ணதே அது வந்து கரையணும். கரையிற வரைக்கும் நம்ம வந்து அந்த சோப்பு கிண்டிகிட்டே இருக்கலாம். அங்கே பாருங்கள், எப்படி கட் பண்ணி போடுங்க. இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மெல்ட் ஆகிடணும் சோப்பு. அந்த சோப்பு கட்டியே இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நல்லா மெல்ட் ஆகணும். அங்கே பாருங்கள், மெல்ட் ஆனோன்னு பார்க்கவே அழகாக இருக்குது பாருங்கள் சோப்பு. இந்த அளவுக்கு மெல்ட் ஆன பிறகு நம்ம வந்து உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சுருந்தோம்ல அதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு அரைச்சி வச்சு அதை சேர்த்து சோப்பும் உருளைக்கிழங்கும் நல்லா ஒன்றா ஆகிற வரைக்கும் கிண்டினே இருக்கணுங்க. அங்கே பாருங்கள், ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்தாச்சு. இப்போ கிண்டினே இருங்க. ஒரு கையில் செல்லு வச்சுருக்கிறதுனால என்னால் சரியாக கிண்ட முடியல. நான் கிண்டிட்டு காட்டுறேன் பாருங்கள் உங்கள்கிட்ட எப்படி இருக்குதுன்னுட்டு. கிண்டி விட்டுனே இருக்கலாம். அதை கை போடாமல் கிண்டினே இருந்தால் தான் ஒன்றா ஆகும். அதனால் சோப்பும் உருளைக்கிழங்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கணும். கிண்டிகிட்டே விடுவோம். இங்கே பாருங்கள், கிண்டியாச்சா? இந்த அளவுக்கு தாங்க மாறிடும். கலரே மாறிடுச்சு பாருங்கள், சோப்பு கலரே மாறிடுச்சு. உருளைக்கிழங்கு கலருக்கு வந்துருச்சா சோப்பு? அதை பாருங்கள், அதை சுற்றியும் வந்து நுரை கொதிக்கும் போது நுரை வருது பாருங்கள், சோப்போட நுரை. கண்டிப்பாக அந்த சோப்பில் நல்லாவும் நுரை வரும். இப்படி ரெடி பண்ணால் நுரை வருமா இல்லைன்னு தெரிலணும். நம்ம சோப் பார் வாங்கி வச்சுருந்தோன்னா இந்த சோப் வச்சுருக்கு பாருங்கள். இது வந்து நான் மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கி வச்சுருந்தேன். இது போன வருஷம் ஆர்டர் பண்ணதுங்க. இது நம்மளுக்கு எந்த ஷேப்பு வேணுமோ அந்த ஷேப்பில் நம்ம வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணி ஃபுல்லும் நம்ம தடவி விட்ருவோம். நாங்கள் இந்த ஷேப் தான் யூஸ் பண்ணுவோம். என் பொண்ணெல்லாம் வந்துச்சுன்னா அம்மா ஹார்ட்டில் ஊற்றுமான்னோம். நாங்கள் இதில் தான் எது சோப்பு பிடிக்குதோ எந்த இது பிடிக்குதோ அந்த மாடலில் ஊற்றிப்போம். எண்ணெய் தேய்ச்சி வச்சுருந்தாலும் அதில் நம்ம வந்து மெல்ட் ஆக்கின சோப்பை வந்து நம்ம அதில் ஊற்றி வச்சுருவோங்க. இதுலேயும் ஊற்றியாச்சு, இதுலேயும் ஊற்றிட்டேன், ரெண்டுத்துலேயும் ஊற்றிட்டேன். அப்புறம் இன்னும் கொஞ்சம் மீந்துது. அதனால் சரி இது ஹார்ட் ஷேப்லேயும் ஊற்றி விட்டுடலாம். ஹார்ட் ஷேப்லையும் ஊற்றாச்சு. இங்கே பாருங்கள், 3 சோப்பு வந்துருச்சுங்க. ஒரு சோப்பு 2 உருளைக்கிழங்கு ரெடி பண்ணோடனே 3 சோப்பு வந்துருச்சு. சூப்பராக இருக்குங்க சோப்பு. உண்மையாலுமே நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக இருக்கும் உருளைக்கிழங்கு சோப்பும். ஃபேஸ்க்கும் நல்லாயிருக்கும். பிளாக் டாட்லாம் கண்டிப்பாக ரிமூவ் ஆகும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இங்கே பாருங்கள், 3 சோப்பு வந்துருக்கு பாருங்கள். நான் டெமோ வேணால் காட்டுறேன் பாருங்கள் உங்களுக்கு.
அந்த மீதி இந்த இருந்ததில் அந்த கிண்ணத்தில் அந்த சோப்பு எடுத்து நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன் பாருங்கள். எவ்வளோ நுர வருதுன்னு பாருங்கள். கையை ஈரமாக்கிட்டு நான் அதில் சோப்பு ட்ரை பண்ணுறேன். அதில் எவ்வளோ நுர வருது பாருங்கள். சூப்பராக வருது பாருங்கள். நுர வராதான்னு சில பேர் யோசிப்பீங்க. ஆனால் கண்டிப்பாக நுர வரும். எவ்வளோ நுர வருது பாருங்கள். அந்த பேஷனில் இருந்தது தாங்க லைட்டாக எடுத்து தேய்ச்சேன். கை எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்கும் சோப்பு. ஓகே பாய்.